ஆரம்பிச்சேன், நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கேன். நான் யோசிக்கும் போதே நினைக்கிறேன், ஏன் நம்ம சாகணும்? அம்மாவை யார் பாப்பா, அக்காவை யார் பாப்பா, நீ செத்துட்டா என்ன செய்ய முடியும் வாழ்க்கை? இதெல்லாம் எனக்குள்ள ஓடுது. ஆனா எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேன். நீ வாழணுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வரமாட்டேன். அன்னைக்கு நான் காலையில போய் இந்த மரத்துக்கீழ உட்காந்து அழ ஆரம்பிச்சேன், செத்துடலான்னு சொல்லி. நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மரத்துக்கீழ உட்கார்ந்து இருந்தேன். அந்த மரத்துல ஒரு அலுமினியத்துல பெயிண்ட் அடிச்சு ஆப்பிள் மாதிரி கட் பண்ணி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற வசனம் எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு அது கிறிஸ்தவ வசனம் இல்லாட்டி இஸ்லாம் வசனம்லாம் தெரியாது. நான் சும்மா அந்த வசனத்தை வாசிச்சேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி. இந்த குரலை இந்த வார்த்தையை நான் வாட்ச மாத்தத்துல என் இருதயத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, என் காதுல கேட்கல. நீ சாகணும் சொல்லும் போது என் காதுல கேட்கும். நான் சொல்றது உன் காதுல கேட்கும். நான் கட் பண்ண கிடையாது. நீங்க பாக்கீங்க, உன் காதுல கேக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிசாசு சொல்லும் போது என் காதுல தெளிவா கேட்கணும், நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வார்த்தையை பாட்டதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை இருதயத்துல பேசிச்சு, நீ வீட்டுக்கு போ, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் யோசிக்கேன், ஒருவேளை நம்ம நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தையை வாசிச்சோம், இது நிமித்தம் நமக்குள்ள நம்பிக்கை வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யோசிக்கும் போதே அந்த குரல் எனக்குள்ள தள்ளி விடுது, நீ வீட்டுக்கு போக, நான் பேசணும், வீட்டுக்கு போன்னு சொல்லி. நான் வீட்டுக்கு போனேன். அம்மாட்ட சொன்னேன், இதை மாதிரி நான் தற்கொலை பண்ண போனேன் அப்படின்ட்டு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்க மக்கான், எங்க தெருமக்கள் எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சாங்க, நீ ஏன் எப்படி முடிவெடுத்த, உன்னை யார் எப்படி முடிவெடுக்க சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு 3-4 மாசமா சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட, நான் புதுசா இன்னைக்கு எதுவும் முடிவெடுக்கல, எனக்கு வழி தெரியல, போனேன், முடியல, வந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்கும் போது, இனி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் மனசுல பதிஞ்சிட்டு. அன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய அசர் தொழுகை, அப்புறம் 6 மணிக்கு மக்ரீப் தொழுகை, அப்புறம் ஈஷா தொழுகை 8 மணிக்கு நடக்கும். இந்த 3 தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு நான் படு தூங்கும் போது நல்லா வெயில், திருநெல்வேலி நல்ல வெயில். ஏற்கனவே காலையில ஃபுல்லா அழுது எனக்கு தெம்பே இல்லாம இருந்துச்சு. அன்னைக்கு நைட் தூங்கும் போது நான் கண்ணை மூடி படம் தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கின அடுத்த நிமிஷம் என் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறதை என்னால உணர முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னை எழுப்பிட்டா நான் எஞ்சிருவேன்னு தெரியும் எனக்கு. ஆனா எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நான் தூங்கிட்டு இருக்கேன், அதுல 100% உணர்வுலனா இருக்கிறேன், எழுப்பிட்டா எஞ்சிருவேன்னு தெரியும். அதே நேரத்துல என்னுடைய சரீரத்தினால பார்க்க முடிஞ்சது, அந்த ஆவியிலையும் நான் 100% உணர்வுள்ளவனாக இருந்தேன். நான் இப்படி இருந்துட்டு இருக்கும் போது என் பக்கத்துல இது யார் நிக்கிறா அப்படிங்கிற இந்த கேள்வி எனக்குள்ள வர்றதுக்கு முன்பதாகவே அந்த மதியம் இருதயத்துல பேசின குரல் சொல்லுது, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு.